அதிகாரம் அல்லது ஆதிக்கம் செலுத்தும் திருமணம், இந்த டாமினேட்டிங் மேரேஜ் சொல்லுவாங்க. இங்க யாரோ ஒருவர் அல்லது சில சமயங்களில் ரெண்டு பேருமே இந்த மனநிலை இருப்பாங்க. இங்க ஒருவர் இந்த மனநிலையில இருந்தாலே அந்த திருமணத்தை பாதுகாப்பது கஷ்டம். ரெண்டு பேருமே அதிகாரம் செலுத்தக்கூடிய அல்லது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனநிலை இருக்கிற போது அங்கு போராட்டம் அதிகரிக்கும். இதைத்தான் பொதுவா இன்றைய நாட்கள்ல ஈகோ அவருக்கு அதிகம் அப்படிலாம் சொல்றாங்க. இன்னும் சரியா சொன்னா அங்க யார் பாஸ், இந்த திருமணத்துல கணவன் பாசா அல்லது மனைவி பாசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரம், யார் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிற போட்டி ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கு. சில நேரத்துல கணவன் மனைவி இருவருக்குமே இந்த போட்டி இருக்கிறனால அவர்கள் வேதம் போதிக்கிற ஒரு திருமண வாழ்க்கைக்குள் வரவே முடியாது. அப்ப இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க, யார் கட்டுப்படுத்துவது அப்படின்னு. சில திருமணங்கள்ல கணவன் இந்த ஆதிக்க மனநிலையில இருப்பான். அப்ப மனைவி சில நேரத்துல ஓகே இது என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு அதுக்காக அந்த ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அந்த வாழ்க்கையை தொடர்கிறவர்கள் இருக்கிறாங்க. சில நேரத்துல மனைவிக்கு இந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய மனநிலை அதிகமாக இருக்கும். அப்ப கணவன் குடும்பத்துக்காக பொறுத்து போய் இப்படி வாழுகிற திருமணம் இருக்கிறது. அவங்க பிரியாம ஒன்றா வாழ்வாங்க. ஆனால் அது வேதம் போதிக்கிற திருமண வாழ்க்கை கிடையாது. இப்படி வாழுகிறவருடைய திருமணத்துல ஒண்ணு பயம் இருக்கும், அல்லது அவங்களை யாரோ ஒருத்தவங்கள்ட்ட தங்களுடைய துறவை குறித்ததான கசப்பு இருக்கும். கொஞ்ச நாட்கள்ல அந்த உறவுல ஒரு விரிசலும் இருக்கிறது. வேதம் போதிக்கிற மனநிலை என்ன தெரியுமா, வேதாகம் தன்னலமற்ற தலைமைத்துவத்தை பத்தி பேசுகிறது. அதை எப்படி சொல்லுவாங்க, சர்வன்ஹுட் லீடர்ஷிப். அதிகாரம் செலுத்துவதோ ஆதிக்கம் செலுத்துவதோ அல்ல, மாறாக தலைமைத்துவம் என்பது சர்வன்ஹுட் லீடர்ஷிப்பாக இருக்கிறது. தன்னையே தியாகம் செய்து ஒரு வழிகாட்டுகிற ஆலோசனை செய்கிற தலைமைத்துவத்தை பேசுகிறது. இந்த கீழ்ப்படிதல் கூட மியூச்சுவல் சப்மிஷன் அல்லது வாலண்டரி சப்மிஷன் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையைத்தான் வேதம் போதிக்கிறது. கணவன் மனைவி இருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல கிறிஸ்துவுக்கு பயப்படுவதை போல, கர்த்தருக்கு பயப்படுவதை போல நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து என்று வாசிக்கிறோம். அதே போல எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுங்கள். அப்ப நம்முடைய அதிகாரமும் ஆதிக்கமும் வேதம் போதிக்கிற மனநிலை என்பது அது தம்மை தியாகம் செய்து தம்மை பணியாளர்களாக மாற்றி அதிகாரம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக முதல் தவறான மனப்பான்மை என்பது அதிகாரம் ஆதிக்க திருமண மனப்பான்மை என்பது தவறானது.